ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நாம் குரூப் 4 ஓட இம்பார்ட்டண்ட் நோட்ஸ் கொஞ்சம் பார்க்க போகிறோம். இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு இண்டிபெண்டன்ஸ், அது சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் இருக்கிற ஆண்டு வாரியாக, அந்தந்த டேட் வாரியாக என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது அப்படிங்கிறத ஒரு ஓவர் வியூவாக பார்க்க போகிறோம். இந்த நோட்ஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த நோட்ஸ்லேருந்து கண்டிப்பாக 1 மார்க் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். அதுக்காக நான் கேரண்டி தரேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 1950 நம்ம குடியரசு வாங்கின டேட்லேருந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற டேட்ஸ் ரிவர்ஸில் வந்து நான் எழுதியிருக்கேன். ஏன் எழுதியிருக்கேன் அப்படின்னா நான் அதுக்கான இது சொல்கிறேன். இது ஒரு ஸ்டோரியாக அப்படியே நம்ம க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 1 மார்க் கண்டிப்பாக எடுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்களா. ஃபஸ்ட்டு டேட் இம்பார்ட்டன்ட் நோட்ஸில் நமக்கு தெரியும், குடியரசு தினம் ஜனவரி 26, 1950. இது வந்து குடியரசு தினம். இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன நடந்தது அப்படின்னா, குடியரசு தினம் கொண்டாடணும்னா நமக்கு அந்த டைம்ல ஒரு தேசிய கீதம் நமக்கு வேணும். அப்போ குடியரசு தினத்துக்கு முன்னாடியே நமக்கு தேசிய கீதம் இருக்கணும். குடியரசு தினம் கொண்டாடணும்னா அந்த கொடியை ஏத்துறதுக்கு குடியரசுத் தலைவர் அப்படின்ற ஒருத்தர் இருக்கணும். அப்போ குடியரசு தினத்துக்கு முன்னாடி இருக்கிற டேட்ல தான் நமக்கு அந்த தேசிய கீதமும் ஒரு குடியரசுத் தலைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. அதாவது ஜனவரி 26, 1950 நமக்கு குடியரசு தினம். அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது ஜனவரி 24, 1950 தான் வந்து தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளுதல் ராஜேந்திர பிரசாத் வந்து முதல் குடியரசுத் தலைவரா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இந்த 1950 ஒரு முக்கியமான நிகழ்வுன்னா இது 2 மட்டும்தான். ஜனவரி 24, 1950 வந்து தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்படுது. முதல் குடியரசுத் தலைவரா ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதுக்கு 2 நாளைக்கு அடுத்தது ஜனவரி 26, 1950 குடியரசு தினம் கொண்டாடப்படுது. ஓகேங்களா. இந்த குடியரசு தினம் எதுக்காக கொண்டாடப்படுது அப்படின்னா, நமக்கு நாமே ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி அதை நடைமுறைக்கு கொண்டு வந்த நாள் தான் வந்து ஜனவரி 26, 1950. அப்போ இந்த 1950க்கு முன்னாடி 1949 என்ன நடந்தது அப்படின்னா, எப்போ அந்த அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இந்த குடியரசு தினம் வந்து நடைமுறைக்கு வந்தது, அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் தான் வந்து குடியரசு தினம். அது எப்போ ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நவம்பர் 26, 1949. அதாவது குடியரசு தினம் கொண்டாடுறதுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாசம் தான் டிஃப்ரென்ஸ் வரும். நவம்பர் 26, 1949 குடியரசு தினம் நடைமுறைக்கு வந்த அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது வந்து ஜனவரி 26, 1950. கரெக்டா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி, நவம்பர் 26, 1949 நிர்ணய சபையோட அரசியலமைப்பு நிர்ணய சபையோட கடைசி கூட்டம் அன்னைக்குதான் நடந்தது. அங்கதான் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை ஏத்துக்கிறாங்க. திருத்தப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது. அந்த நாளை தான் வந்து நம்ம அரசியலமைப்பு நாளா கொண்டாடுறோம். நவம்பர் 26, 1949 குடியரசு தினம் கொண்டாடுறதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி, கரெக்டா 2 மாசத்துக்கு முன்னாடி நிர்ணய சபையோட அரசியல் நிர்ணய சபையோட கடைசி கூட்டம் நடக்குது. அதே கூட்டத்துல அரசியலமைப்பு சட்டம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது. அந்த நாள் தான் வந்து அரசியல் அமைப்பு நாள் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் 1948 என்ன நடக்குதுன்னா, நவம்பர் 4, 1948 முதல் வரைவு தயாரிக்கப்பட்டது. அதாவது அரசியலமைப்பு சட்டத்தோட முதல் டிராஃப்ட், முதல் காப்பி அது அப்பதான் தயாரிக்கப்படுது. அதுக்கு முன்னாடி 1947 தான் வந்துட்டு நமக்கு நிறைய ப்ராசஸ் நடக்குது. ஏன் அப்படின்னா, நமக்கு 1947 தான் சுதந்திரம் கிடைச்சது அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த டைம்ல நிறைய ப்ராசஸிங் ஒர்க் எல்லாம் நிறைய நடந்துச்சு. அது என்னென்ன அப்படின்னா, ஜனவரி 22, 1947 அப்போ வந்து அரசியலமைப்பு சட்டத்தோட முகவுரை வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது.
ஜனவரி 22, 1947. இந்த முகவரை வந்து எங்கிருந்து எடுக்கிறாங்கன்னா, நேருவோட குறிக்கோள் தீர்மான நேரு வந்து இதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். அந்த குறிக்கோள் தீர்மானம் எப்ப கொண்டு வந்தாங்க. 1946ல ஒரு குறிக்கோள் தீர்மானம் கொண்டு வராரு. அந்த குறிக்கோள் தீர்மானத்துல வந்து ஒரு ஒரு முகவுரை வந்து ஒரு கொடுக்குறாரு. இப்படிதான் நம்ம அரசியலமைப்பு சட்டம் இருக்கணும். இந்த இந்த நான் கொடுக்குற அந்த முகவுரையை பேஸ் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு குறிக்கோள் தீர்மானம் கொண்டு வராரு. அந்த குறிக்கோள் தீர்மானம் வந்து 1947 வரைக்கும் அது ஒரு குறிக்கோள் தீர்மானமாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ஜனவரி 22, 1947 தான் அந்த குறிக்கோள் தீர்மானம் வந்து ஒரு அரசியலமைப்போட முகவுரையா ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஜூலை 22, 1947ல தேசிய கொடி வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது. ஏன் தேசிய கொடி இந்த டைம்ல ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படின்னா, நமக்கு 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் தர்றதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ அந்த சுதந்திர தினத்தன்னைக்கு ஏத்துறதுக்கு கொடி நமக்கு வேணும் இல்லையா? அப்போ சுதந்திரத்துக்கு முன்னாடியே அந்த தேசிய கொடியை வந்து ஏற்றுக்கொள்றாங்க. எப்போ? ஜூலை 22, 1947 தேசிய கொடி வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது. அதுக்கப்புறம் கரெக்டா ஒரு மாசத்துக்கு அப்புறம் ஆகஸ்ட் 15, 1947 நமக்கு சுதந்திரம் கிடைக்குது. சுதந்திரத்துக்கு அப்புறம் நமக்கு அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது நம்ம மக்களுக்காக நாமே இயற்றுற ஒரு சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி சுதந்திரத்துக்கு அப்புறமா தான் ஆகஸ்ட் 29, 1947ல ஒரு வரைவு குழு அமைக்கிறாங்க. அதாவது அரசியலமைப்பு நிர்ணய சபை இருக்கு. அந்த நிர்ணய சபையில இந்த வரைவு குழு தான் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட். அதாவது நிர்ணய சபையில வந்து நிறைய சின்ன சின்ன குழுக்கள் எல்லாம் இருக்கும். அந்த குழுக்கள் எதுக்காக அப்படின்னா, ஒரு குழு வந்துட்டு சிறுபான்மையினர் பத்தின சட்டங்களை வந்து படிச்சு அவங்க ஒரு இது கொடுப்பாங்க. ஒரு குழு என்னன்னா நம்ம அடிப்படை கடமைகள், அடிப்படை உரிமைகள் அதை பத்தின இது கொடுப்பாங்க. ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டு ஒவ்வொரு நாட்டோட சட்டத்தையும் படிச்சு அவங்க நம்ம நாட்டுக்கு அது எந்த சட்டம் பொருத்தமா இருக்குமோ அதெல்லாம் எடுத்து எடுத்து கொடுப்பாங்க. இந்த வரைவு குழு தான் அந்த அத்தனை சட்டங்களையும் ஒட்டுக்கா சேர்த்து ஒரு அரசியலமைப்பு சட்ட புத்தகமா எழுதுற வேலை வந்து இந்த வரைவு குழுக்கு தான் இருக்கு. இந்த வரைவு குழு வந்து எப்ப அமைச்சாங்க? ஆகஸ்ட் 29, 1947. இந்த வரைவு குழுவோட தலைவரா இருந்தவர் தான் அம்பேத்கர். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி 1946ல என்ன நடக்குது அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து அது எப்போ அதோட முதல் கூட்டம் எப்ப நடக்குதுன்னா டிசம்பர் 9, 1946ல அரசியல் அமைப்பு நிர்ணய சபையோட முதல் கூட்டம் நடக்குது. அதுல தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹா வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஏன் சச்சிதானந்த சின்ஹாவை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு கூட்டம் நடக்குது ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படாததுக்கு முன்னாடி வயசுல மூத்தவர் யார் அந்த கூட்டத்துல இருக்காங்களோ அவங்கள ஒரு தற்காலிக தலைவரா நியமிக்கிற ஒரு பழக்கம் இருந்தது. அந்த வகையில பார்த்தோம்னா சச்சிதானந்த சின்ஹா வந்து அந்த முதல் நிர்ணய சபையில தற்காலிக தலைவரா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் 2 நாள்ல டிசம்பர் 11, 1946ல சச்சிதானந்த சின்ஹாவுக்கு அப்புறம் நிரந்தர தலைவரா ராஜேந்திர பிரசாத் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அரசியல் நிர்ணய சபையோட நிரந்தர தலைவரா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இந்த ராஜேந்திர பிரசாத் தான் 1950 ஜனவரி 24ல நம்மளோட முதல் குடியரசுத் தலைவரா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. நான் சொன்னேன் இல்லையா நேருவோட குறிக்கோள் தீர்மானம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு. அது எப்பன்னா நிரந்தர தலைவர் தேர்ந்தெடுத்தாச்சு. அதுக்கப்புறம் டிசம்பர் 13, 1946ல நேருவோட குறிக்கோள் தீர்மானம் அப்பதான் கொண்டு வர்றாங்க. இந்த குறிக்கோள் தீர்மானம் தான் பின்னாடி 1947 ஜனவரி 22ல முகவுரையா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்போ 1946ல தான் அந்த குறிக்கோள் தீர்மானமே கொண்டு வராங்க. அந்த குறிக்கோள் தீர்மானமே பின்னாடி நாள்ல முகவுரையா ஏற்றுக்கொள்ளப்படுது. இதுதாங்க நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடியும் குடியரசு தினத்துக்கு அப்புறமும்
முன்னாடியும் நமக்கு இருந்த என்னென்ன ப்ராசஸ் நடந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன அட்டவணை. ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாங்களா? பின்னாடி நான் ரிவர்ஸ்லேருந்து சொல்கிறேன். டிசம்பர் 13, 1946 இதுதான் முதல். ஓகேங்களா? நேருவின் குறிக்கோள் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. இதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, சுதந்திரம் கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அஃபிஷியலா அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரல. சுதந்திரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனா அந்த சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நேரு வந்து என்ன யோசிக்கிறாருன்னா, சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் நாம எப்படியெல்லாம் இருக்கணும், நாம எந்த மாதிரி சட்டங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தீர்மானம் கொண்டு வராரு. அந்த தீர்மானம் தான் குறிக்கோள் தீர்மானமா கொண்டு வராங்க. ஓகேங்களா? 1946 டிசம்பர் 9 ஒரு நிர்ணய சபை உருவாக்கப்பட்டு அதோட முதல் கூட்டம் நடைபெறுது. அதுல தற்காலிக தலைவரா சச்சிதானந்த சின்ஹா நியமிக்கப்படுறாரு. அப்புறம் அது 2 நாளுக்கு அப்புறம் 1946 11 நிரந்தர தலைவரா ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் நேரு வந்து ஒரு குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வராரு. ஜனவரி 22, 1947 அந்த முகவுரை குறிக்கோள் தீர்மானம் சொன்னோம்ல, அது வந்து முகவுரையா ஏற்றுக்கொள்ளப்படுது. அப்புறம் 1947 ஜூலை 22 சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஜூலை 22, 1947 தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்படுது. அப்புறம் ஆகஸ்ட் 15, 1947 சுதந்திரம் கிடைச்சது. அதுக்கப்புறம் ஒரு நமக்கான அரசியல் நிர்ணய சபையில வந்து ஒரு வரைவு குழு அமைக்கிறாங்க. ஆகஸ்ட் 29, 1947 ஒரு வரைவு குழு உருவாக்கப்படுது. அதன்படி நவம்பர் 4, 1947